எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. அப்புறம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 3:14, எபேசியர் 5:27 வாசிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 2 பேதுரு 3:14 என்ன எழுதுகிறார்? ஆமென். எவ்வளவு அழகா எழுதுகிறார் பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்துடைய அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருக்கிறேன். இந்த எபேசியர் 5:27 2 பேதுரு 3:14 ஆண்டவர் அழகா எழுதி வைக்கிறார். நீங்கள் ஒரு வார்த்தை கரையற்றவர்களாய், அல்லேலூயா, ஆரம்பிக்கும் போதே எழுதுகிறார். நீங்கள் கரையற்றவர்களான ஒரு வார்த்தை அந்த 2 வசனத்திலே உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பே கரைப்படுத்தி கொள்ளாதிருங்கள். கரைப்படுத்துகிறவர்களை குறித்து நான் பேசவில்லை. கரைப்படுத்துகிற காரியங்களை விட ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஊழியர்களாகிய நீங்கள் உங்களை என்ன செய்து கொள்ளாதிருங்கள், கரைப்படுத்தி. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத வார்த்தையாக தான் இருக்கும், உங்களுக்கு தேவையான வார்த்தையாக தான் இருக்கும். தேவன் தம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுவதற்கு முன்பதாக சில திட்டங்களோடு தான் அதை செய்கிறார். ஆகவே இந்த கடைசி காலம் என்று நான் எப்பவுமே சொல்கிறதில்லை. கடைசி காலம் என்று நான் எப்பவும் நினைக்கிறதில்லை, சொல்கிறது இல்லை. கடைசி காலம் நிறைய வரணும் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் இருக்க ஊழியக்காரங்க கடைசி காலம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யாரும் அதை சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுக்குறேன். கடைசி காலம்னு சபையில் சும்மா ஒரு குழந்தைத்தனமாக சொல்லாதீங்க. இது ஒன்றும் கடைசி காலமே, கடைசி காலம் இது இக்கட்டான காலம். உபதேசத்துக்கு இக்கட்டான காலம், சபைக்கு இக்கட்டான காலம், மனவாட்டிக்கு இக்கட்டான காலம், ஊழியக்காரங்களுக்கு இக்கட்டான காலம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலம்தான் இதை தவிர இது ஒன்றும் கடைசி காலம் கிடையாது. கடைசி கால ஊழியம், கடைசி கால வெளிச்சம் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், அதெல்லாம் தோன்றவே இல்லை. கடைசி கால ஊழியம் இன்னும் தோன்றவே இல்லை. கடைசி காலம் வெளிச்சம் இன்னும் வெளிப்படவே இல்லை. கடைசி காலம்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை முன்னாடி வைக்கிறாங்க. கடைசி காலம் என்று சொன்னால் அங்கே என்ன சம்பவிக்குன்றதை வேதம் பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் 43 கோடி பேர் கும்பமேளாவில் போய் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இது கடைசி காலமா? இது கடைசி காலமா? 43 கோடி பேர் கும்பமேளாவில் போய் உட்காந்துட்டு வந்திருக்கிறாங்க. இது கடைசி காலமா? இது கடைசி காலம் இல்லை. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பல கோயில்களுக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கடைசி காலமா? இதுவும் நம்ம சாதித்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம். கடைசி காலம் என்னன்னு தெரியல, தெரியாம சபையாருக்கு நடுவில் கடைசி காலம்னு சொல்லி ஜனங்களை நம்ம ஒரு நாள் ஏமாற்றக்கூடாது. நான் எப்பவுமே 2 விஷயம்தான் எதிராளி. உபதேசத்தை மாத்துறவங்களுக்கு நான் எதிராளி. ஜனங்களை ஏமாத்துற நல்ல ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் எதிராளி தான். அவங்க பரிசுத்தவான்களாக இருந்தாலும் ஜனங்களை ஏமாத்துறவர்களாக இருந்தால் நான் அவர்களுக்கு எதிராக தான் இருப்பேன். அவர்கள் தேவனை தரிசித்து வந்து ஊழியம் செய்தாலும் ஜனங்களை ஏமாத்துகிறவர்களாக இருந்தால் நான் அவர்களை கண்டனம் பண்ணி புத்தி சொல்வதற்கு என் மனம் எப்பொழுதும் விழித்திருக்கும். 2 தான் என்னுடைய. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அநியாயம் செய்கிறீங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, அதுவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுகளிலே நான் வந்து நிற்க போகிறது கிடையாது. அது எனக்கு வேலையே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற தவறுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நான் உங்கள் பின்னாடியே வந்து சுரண்டி எடுக்க வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. அது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள வேலை. அதை தேவன் எப்படி பேசி எப்படி தீர்க்கணுமோ அப்படி தீர்ப்பார். ஆனால் துரோபதேசம் பண்ணுறவங்கள நாம் அடையாளம் காட்டுறதுக்கும் கண்டனம் பண்ணுறதுக்கும் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க? நான் ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன். துரோபதேசம் பண்ணுறவங்க எவராக இருந்தாலும் அவர்களை கண்டனம் பண்ணுறதுக்கு நான் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஜனங்களை ஏமாத்துறவங்க யாராக இருந்தாலும், அவர்கள் நீதிமான்களாக இருந்தாலும் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனை தரிசித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஜனங்களை ஏமாத்துகிறவர்களாக இருந்தால் அவர்களை கண்டனம் பண்ணுவது, புத்தி சொல்வதற்கு நான் ஆண்டவரிடத்தில் அனுமதி வாங்கியிருக்கிறேன். நான் அதற்காக நான் யோசிக்கிறதில்லை. அவர்கள் பெரியவர்கள், வயதானவர்கள், சாதித்தவர்கள், பெரிய லீடரு, பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. என்னை விட 1000 மடங்கு ஊழியத்தில் அனுபவம் உள்ளவங்க, என்னை விட 1000 மடங்கு சாதித்தவங்க. அதனால அவங்க ஜனங்களை ஏமாத்தி போட்டோன்னு சொல்லிட்டு என்னால் விட முடியாது.
அவர்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவர்களுக்கு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லும்படி ஆவியானவர் எனக்குள்ளே வீற்றிருக்கிறதை நான் அறிகிறேன். அதனால 2 விஷயம் தான் நான் எப்பவுமே கோட்படுத்திக்கிட்டு இருப்பேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தலையிடுவதற்கு எனக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அது எனக்கு தேவையில்லாத வேலை, அது எனக்கு அவசியம் இல்லை. அது பிரசங்கத்திலே கர்த்தருடைய சத்தம் வரும்போது உங்களை எச்சரித்து உங்களை சீர்படுத்துமானால் அது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பாஸ் இஸ்ரேல் ஜெயக்குமார், நான் எதையுமே அறிஞ்சு பேசுறது இல்லை. நீங்கள் எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், அறிஞ்சு பேசுகிறதே கிடையாது. பாஸ் தெரிஞ்சு வச்சு பேசுகிறாரு, தெரிஞ்சு வச்சு எதுவுமே அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். நான் யதார்த்தமாய் பேசி விடுவேன். அது தெரிஞ்சதாக இருக்கலாம், தெரியாதா இருக்கலாம், அது தேவனுடைய பார்வைக்குட்பட்ட விஷயம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்பவுமே யோசிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்கள். அதனால் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளாதிருங்கள், கரைப்படுத்தி கொள்ளாதிருங்கள். நம்மளை நாம கரைப்படுத்துவோமா? நாம் போட்ட வெள்ளை சட்டையில் மைய தெளிப்போமா? தெளிக்க மாட்டோம். நம்ம போட்டிருக்கிற ஒயிட் பேண்ட் ஒயிட் ஜிப்பால் கறி எடுத்து பூசுவோமா? பூச மாட்டோம். நம்ம போட்டிருக்கிற நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திட்டு அதில் ஏதாவது ஒரு அசிங்கத்தை எடுத்து நம்ம தடவுமா? தடவ மாட்டோம். நல்ல குளிச்சுட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக பவுடர்லாம் போட்டு நல்ல க்ரீம்லாம் போட்டு பளிச்சுட்டு வெளியில் வந்த உடனே ஒரு கை நிறைய எண்ணெய் எடுத்து மூஞ்சில் ராம்பீங்களா? உங்கள் அழகு அழிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. எந்த விஷயத்திலையுமே நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய வஸ்திரங்களையும் நம்முடைய காரியங்கள் எதையுமே நாம் அறிந்து என்ன செய்கிறது இல்லை, கரைப்படுத்தி கொள்ளுகிறது இல்லை. ஆனால் நாம் அறியாமல், தெரிஞ்சும் தெரியாமல், கண் விழித்தோ கண் விழிக்காமலையோ, புத்தி இருந்தோ புத்தி இல்லாமலோ, அறிவு இருந்தோ அறிவு இல்லாமலோ நாம் அநேகர் தங்களை என்ன செய்து கொள்ளுகிறார்கள், கரைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பல இடத்துல பார்க்கிறோம். அதனால் இந்த வருஷம் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், உங்களை நீங்கள் கரைப்படுத்தி கொள்ள வேண்டாம். முதலாவது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் வீடுகளிலே போய் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அங்கே கிடைக்கும். ஆமென். அந்த 3வது வசனமும் 3ஆம் வசனம் மாத்திரம் வாசிப்போம். மீதெல்லாம் உங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வாசிங்களேன். நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அல்லேலூயா. முதலாவது, உங்கள் நாட்களையும் உங்கள் காலங்களையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள், கரைப்படுத்தி கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய காலங்கள் எவ்வளவு என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையின் நாட்கள் எவ்வளவு என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் காலங்கள் நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு நாளை போல இருக்காது, ஒரு காலங்கள் ஒரு காலங்களை போல இருக்காது. நம்முடைய சரீர அமைப்பிலிருந்து, சரீர வளர்ச்சியிலிருந்து, நம்முடைய ஆத்மா உணர்வு, ஆத்ம உணர்ச்சி, மனசாட்சி, இப்படி நிறைய காரியங்கள் ஆவி ஆத்மாவில் காணப்படுற எல்லாத்துலேயுமே அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மறுரூபம் ஆகி கொண்டே இருக்கும். அதுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, சரீரத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும், நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்குறோமோ இல்லையோ, நம்முடைய நாட்களும் காலங்களும் தொடர்ந்து நம்மளை பற்றி கொண்டு வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றங்கள் தானாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதை யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியவே முடியாது. இது இயல்பாகவே தேவன் மனிதனுடைய அமைப்பில் ஞானம், அறிவு, வளர்ச்சி என்கிற வார்த்தைகளின் அடிப்படையாக மனுஷனுக்குள்ளே வச்சுட்டார். அந்த அனுபவத்துக்குள்ளே ஊழியர்கள் வந்த பின்பு உங்களுடைய ஊழிய பாதைக்கு கால் வைத்த அன்னை முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய நாட்களையும் உங்களுடைய காலங்களையும் நீங்கள் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா, இல்லை நீங்க கரைப்படுத்தாம இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்ப பேசி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். தங்களை நாட்களை கரைப்படுத்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யோபுவை சொல்றான், நல்ல ஆசீர்வாதமான மனிதன் தான், தேவன் விரும்பின மனிதன் தான், 10 பிள்ளையை பெற்றவன் தான், பல வேலையாட்களுக்கு ஆகாரம் கொடுத்து நல்ல நிர்வாக திறமை உள்ளவன், விருத்தி அடைய பண்ணுகிற கிருபை பெற்றவன், ஆளுகிற கிருபை உள்ளவன், சாட்சியாய் வாழுகிற கிருபை பெற்றவன். நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் யோபுவை பற்றி. தேவனுக்கு பயப்படுறதில்ல முன்னாடி நிற்கிறான், நீதிமான் என்கிற லிஸ்ட்ல முன்னாடி நிற்கிறான், சன்மார்க்கன் என்கிற லிஸ்ட்ல இன்னும் முன்னாடி நிற்கிறான், கணத்துக்குரியவன் என்கிற லிஸ்ட்ல இன்னும் முன்னாடி நிற்கிறான், பூரண புருஷன் என்கிற லிஸ்ட்ல இன்னும் முன்னாடி. இப்படி எல்லாத்திலுமே யோபு முன்னாடி நின்னாலும் தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு போராட்டம் வந்த உடனே அவன் தன் நாட்களையும் காலங்களையும் அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், சபித்து கரைப்படுத்த அவன் வாய் துணிகிறது. தன் நாட்களை கரைப்படுத்துகிறான், தன் காலங்களை கரைப்படுத்துகிறான். நீங்கள் எரேமியாவின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 14லிருந்து 18 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எரேமியாவும் இதே தப்பை தான் பண்ணுகிறார்.
இளம் பிராயத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். அவனுக்கு விரக்தி ஆயிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தோம். ஒரு ஆசாரிய பெண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா வாழலான்னு யோசிக்கிற காலம் வரும் பொழுது அவனுடைய அந்த வாலிபம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி பிடிச்சு இழுத்துருந்தார். இவன் வாலிபத்துக்கு விட்டா நமக்கு உபயோகப்பட மாட்டான், எங்கேயாவது போயிடுவான்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு அவனை பிடிச்சி அவனை மயக்கி, உன்னை இளம் பிராயத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் எல்லாம் சொன்ன உடனே அவனும் ஆபிரகாமை போல மயங்கி அவருக்கு பின்னாடி வந்துட்டான். பின்னாடி வந்து ஊழியெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறான். கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன உத்தரவு நான் என்கிட்ட இல்லை, திருமணம் பண்ணுற உத்தரவு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வந்து சன்னியாசின்னு சீல் குத்திருந்தார். சன்னியாசின் சீல் குத்தி கொஞ்சம் ஊழியத்தெல்லாம் நல்லா செஞ்சு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது 20வது அதிகாரம் வரும்போது அவனுக்கு இந்த அனுபவம் புளிச்சிருச்சு. எந்த அனுபவம்? கல்யாணம் பண்ணாத அனுபவம் கிடைக்காததுனால ஊழிய அனுபவம் புளிச்சிருச்சு. அதை தெளிவாக சொல்லிடுவோமே. கல்யாணம் பண்ணாத, உலகத்தை அனுபவிக்காத, உனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்னு ஒரு செக்கு வச்ச உடனே அவன் மனசுக்குள்ள இந்த தெய்வீக ஊழியத்தின் அனுபவம் என்ன செஞ்சு போச்சு? புளிச்சிருச்சு. ஏன்னா இது இந்த ஜனங்களும் கீழ்ப்படியாத ஜனங்க, இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இவங்களுக்கு ஊழியம் செஞ்சு கடைசியில் நம்ம வாழ்க்கை சூனியமாகி போச்சு. அவன் அவன் லாபமே இல்லாமல் ஒரு ஊழியம் செய்யறதா? எரேமியாவுக்கு லாபமே கிடையாது. உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. வரும்போது கஷ்டமாக வந்தீங்க, வரும்போது நெருக்கத்தில் வந்தீங்க. இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு சர்ச் இருக்கு, ஒரு 50-100 பேர் சோத்திரம் போடுறாங்க, ஒரு 100 பேர் காணிக்க கொடுக்குறாங்க, வண்டி வாங்கிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, சஃபாரி போட்டீங்க, கோட்டு போட்டீங்க, கல்யாணம் வந்தா கோட்டு, கல்யாணம் நடத்தி வச்சா சஃபாரி. அல்லேலூயா. எவ்வளவோ ப்ரொமோஷன் ஆகி போயிட்டே இருந்த எரேமியாவுக்கு ஒன்றும் கிடையாது. எரேமியாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. டேய் நீ சன்னியாசி, எப்பவுமே சன்னியாசியாரு. சரி, இது இந்த அனுபவத்துக்குள்ள அவன் கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். இப்போ அந்த அனுபவம் புளிச்சு போச்சு. வேதத்தை எப்பவுமே உண்மையா கத்துங்க, அப்படின்னா தான் அது உங்களை நிலைநிறுத்தும். வேதத்தை லாபமா கத்துக்காதீங்க, அது இருபுறமும் கற்குள்ள பட்டயம். எவனாவது வேதத்தை தனிப்பட்ட லாபத்துக்கு போதிக்கிற மனுஷனா இருந்தா கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுங்க. வேதம் அப்படி கிடையாது. காலையில கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை ஆபிரகாம் போல ஒரு நாள் வாழ முடியுமா? யாக்கோப்பு பயங்கரமா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு அவன் புறப்பட்டான். யாக்கோப்பு போல நீங்க ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்க. யாக்கோப்புடைய உணர்வுகள் எவ்வளவு சிதைக்கப்பட்டது, அதை தெய்வத்திற்கு முன்பதாக சொல்லல, புறஜாதி பார்வனுக்கு முன்னதாக சொல்றான். என் வாழ்க்கை இத்தனை நாட்கள் எப்படி போச்சு? வருத்தமா சஞ்சலமா போயிடுச்சு. ஒரே வார்த்தையில் அவனுடைய ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. நீங்க அவன் பரிசுத்தவான், நீங்க அவன் வாழ்ந்திருக்கிறான், அவன் செழித்திருக்கிறான் அப்படின்னு நீங்க 1000 சொன்னால் இந்த ஒரு வார்த்தை அதை அழிச்சிடும். இந்த ஒரு வார்த்தை அதை அழிச்சிடும். வேதத்தை கரெக்டா போதிங்க ஜனங்களுக்கு. தேவனுடைய லாபத்துக்கு நீங்க போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சபையின் மனவாட்டி சபையின் லாபத்துக்காக நீங்க வேதத்தை மாற்றி போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு காணிக்க வேணும்ன்றதுக்காக அவர் சபிச்ச அமலேக்கியன் இடத்துல இருந்து ஆடு மாடு கோழியை கொண்டு வந்து அவருக்கு பலியிட்டு அவரை மயக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு தேவையில்லை. வேதம் வேதமா போதிங்க, வேதத்தை கரெக்டா போதிங்க. காலையில் சொன்னார், நைட்டு சொன்னார், சொப்பனத்தில் சொன்னார், தரிசனத்தில் சொன்னார், உபவாசம் இருக்கும்போது சொன்னார், அந்த கான்ஃபரன்ஸில் சொன்னார், இந்த கான்ஃபரன்ஸில் எனக்கு வெளிப்பாடு கிடைச்சதுன்னு வேதத்தை மாறுபாடா போதிக்கிற பன்றிகளின் கூட்டம் பெருகிருச்சு. வேறுபாடா வேதத்தை போதிக்கிற பன்றிகளின் கூட்டம் பெருகிடுச்சு. வெள்ளை பண்ணி, கருப்பு பண்ணி, பிரவுன் பண்ணி, வெள்ளையும் கலரும் சேர்ந்த பண்ணி, பல பண்ணிகள் இருக்குது தமிழ்நாட்டில். எந்த பண்ணி வந்தாலும் கதவு திறக்கிறது தமிழ்நாடு தான். ஏன்னா இங்க தான் எழுப்புதல் என்கிற ஒன்று வரப்போதான். என்னது வரப்போகுது? எழுப்புதல் என்கிற ஒன்று வரப்போதான். எங்க இருந்து தான்? இந்த தமிழ்நாட்டில் இருந்தா. அதனால எல்லா பண்ணியும் இங்க வாங்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கேட்கறதுக்கு ஜனங்க இருக்கு. பாடுனா ஆடுனா, வேச்சாரம் பண்ணா வேச்சாரம் பண்ணா, அவன் மனைவி விட்டு ஓட்டான், இன்னொருத்த முன்னாடி விட்டான், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் வந்துச்சு. ஆனா அவன் இப்போ திருப்பி பாடுறான், திருப்பி ஜனங்கள் எல்லாம் அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அப்ப நீங்களாம் எப்படி ஜனங்களை வளர்த்து வச்சிருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்களை பத்தி எப்படி அவங்க விசுவாசியை வளர்த்து வச்சிருக்கிறீங்க? சோரம் போகிற அளவுக்கு பெரிய சபன்றீங்க, தரிசனம் பெற்ற சபன்றீங்க, அபிஷேகம் நிறைந்த சபன்றீங்க, ஆத்மாதாயம் என்ற சபன்றீங்க, மனவாட்டி சபன்றீங்க. எவனோ ஒருத்தன் பாவம் செஞ்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், திரும்ப வந்து பாடுறான், அவன் பின்னாடி உங்க சபை விசுவாசியும் போய் கை தட்டி கையை விரிச்சு ஆடிக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உங்க விசுவாசியை நீங்க வளர்த்து வச்சிருக்கிறீங்கன்னா உங்க அளவு என்னன்னு எனக்கு தெரியலையே. நீங்க எல்லாம் வளர்த்ததெல்லாம் விசுவாசி வளர்த்தீங்களா, உங்களை வளர்த்துருக்கிறீங்களான்னு தான் நான் எல்லா பாஸ்டர்ஸையும் பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா லீடர்ஸையும் கேட்கிறேன், டேய் உங்களை வளர்த்தீங்களா, மனவாட்டி சபையில் இருக்கிற மெம்பர்களை வளர்த்தீங்களா? என்ன வளர்த்து வச்சிருக்கிறீங்க?
ஆமென். கரெக்டா வேதத்தை போதிங்க. உங்களுக்கு நஷ்டம் தந்ததுனால, உங்களுக்கு லாபம் தந்ததுனால வேதத்தை அப்படி போதிக்காதீங்க. எனக்கு இந்த வேதம் லாபம் தருது நான் சொல்ல போறதில்லை, எனக்கு இந்த வேதம் நஷ்டம் தந்துச்சுன்னு சொல்ல போறதில்லை. வேதத்தை நான் போதிக்க பிறந்திருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு அது லாபம் செஞ்சதுனால வேதம் உச்சிதமானது அப்படி நான் சொன்னா முட்டாள். இந்த வேதம் என்னை தண்டிக்குது, அதனால இந்த வேதம் பொல்லாதது, அதை நான் சொன்னா முட்டாள். நான் அதை சொல்றதுக்கு நான் இங்க பிறந்து வரல. இந்த வேதம் உள்ளதை உள்ளது இல்லாத என்று பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்தார், அதை பிரசித்திப்படுத்த சொன்னார், பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை தான் செய்யுங்க. நீங்க ஒரு நாள் உங்களுக்கு பட்னியா போட்டுச்சுன்னா வேதம் உபத்திரப்படுத்துதுன்றீங்க. ஒரு நாள் உங்களுக்கு கோட்டு ஷூட் கொடுத்து பிரியாணி கொடுத்தா வேதம் என்ன வாழ வைக்குதுன்றீங்க. என்ன கதை இது? இப்போ உங்க வாழ்க்கையை சார்ந்து வேதத்துக்குள்ள பிரயாணம் பண்றீங்களா? தமிழ்நாட்டில் நடக்கிற பெந்தகோஸ்து ஊழியத்தில் 90% பாஸ்டர்ஸ்ங்க தங்க வயிறையும் வாழ்க்கையும் அவங்க தரிசனத்தையும் அவங்க விருப்பத்தை வளர்க்கறதுக்காகவே உங்களையும் வசப்படுத்துறாங்க, ஜனங்களையும் வளர்க்குறாங்க. அதனால தான் அந்த ஜனம் எவன் கூப்பிட்டாலும் போகுது, எவன் கூப்பிட்டாலும் போகுது, எவன் ஆடினாலும் ஆடுது, எவன் பாடினாலும் பாடுது, எவன் நோட்டீஸ் போட்டாலும் போகுது, எவன் வால் போஸ்ட் ஓட்டினாலும் போகுது, எவன் ஆன்லைன்ல பிரேயர் நடத்தினாலும் போகுது. ஏயா நீங்க பெந்தேகோஸ்தே ஜனங்கள், பெந்தேகோஸ்தே லீடர்ஸ்னால் வளர்க்கப்பட்ட விதம் அவ்வளவு கேவலம். ஆமென், ஆமென், ஆமென். சொல்லிதானே ஆகணும். தேவன் அதை சொல்ல விரும்புகிறாரே. அதனால உங்க சபையில் 50 விசுவாசி இருந்தாலும் நல்லா வளர்த்துருங்க, செம்மையா வளருங்க, செழிப்பா வளருங்க, அழகா வளருங்க, குணசாலியா வளருங்க. ஆமென். புகழப்படுகிறவங்களா வளருங்க. அரண்மனை சித்திரம் தீர்த்த மூளை கற்களா ஜனங்களை வளர்த்துட்டு வாங்க. ஆண்டவர் அள்ளி முத்தமிட்டு என் மனவாட்டியை வா என்று சொல்லுவார். உங்களை வளர்த்தவன் ஏன் ஆண்டவரை பார்த்து ஒரு அம்மா சொல்லு, உமக்கு முளைப்பால் கொடுத்த அந்த மனுஷி என்னது பாக்கியவதி. அப்ப நீங்க நல்லா வளர்த்து விட்டா ஆண்டவர் சொல்லுவார், இவர்களை வளர்த்த என்னுடைய உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய எஜமானாகிய என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லுவாரே. ஜனங்கள் எல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு வளர்க்காதீங்க, வேதத்தை கரெக்டா போதித்து வளங்க. அப்படி நீங்க வளர்த்திட்டீங்கன்னா தான் உங்க நாட்களையும் உங்களுடைய காலங்களையும் நீங்கள் கரைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க முடியும். ஒரே ஒரு நாள் தப்பு பண்ணினா யூதா, தன் மருமகளிடத்தில் வேசித்தனம் பண்ணினான். அவனுடைய வாழ்க்கையின் காலங்கள் என்ன ஆயிட்டு? கரைப்பட்டு போயிட்டு. ரூபன் ஒரு நாள் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியினுடைய பிரவேசித்த ஒரு நாள் கேஸுக்காக அந்த ரூபனுடைய வாழ்நாள் காலங்கள் என்ன ஆகி போயிட்டு? கரைப்படுத்தப்பட்டு போயிட்டு. 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு நாள் கூத்துக்காக அவன் வாழ்நாள் முழுவதும் கரைப்பட்டு போயிட்டு. சீரியாவில் இருந்து அந்த நாகமான் கொண்டு வந்த சாதாரண பொருள் மேல் ஆசைப்பட்டு கேயாசி அவனை தொடர்ந்து தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டதுனால அவன் காலங்கள் கரைப்பட்டு போய் குஷ்ரோயை செத்தான். ஆமென். உங்க காலங்களை உங்களுடைய நாட்களை தயவு செய்து கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்க காலங்களை நீங்க கரைப்படுத்தினா உங்க ஜெபம் உங்களை காப்பாத்தாது. கரெக்டா நான் சொல்றேன். உங்க நாட்களையும் உங்களுடைய காலங்களையும் நீங்க கரைப்படுத்திட்டா அது எந்த விதத்திலையும் உங்களுடைய ஜெபங்களோ உங்களுடைய நடக்கையோ உங்களை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே, உங்க மனசை விட்டு அது மாறாது. நீங்க செஞ்ச தவறுகள் உங்களுடைய மனதை விட்டு மாறி போகுமா? 16 வயசுல நான் செய்தது எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லுது. அந்த 16 வயசுல நீங்க செஞ்ச தவறு உங்களுடைய நாட்களை அது கரைப்படுத்தி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த காலங்கள் நிறைய, கர்த்தர் தந்தது நமக்கு தந்த நாட்கள் நிறைய, நியமித்த நாட்கள் நிறைய, நமக்கு பகற்காலத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க கரைப்படுத்தின நாட்களை உபயோகப்படுத்திட்டு நீங்க அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவர்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறது மிகுந்த கடினமாயிரும். காலங்கள் ரொம்ப முக்கியமானது. என்ன வளர்க்க தெரியும். தமிழ்நாட்டுக்கு எல்லா லீடர்ஸை விட நான் நல்ல மேன்மையா வர முடியும். ஆனா ஆண்டவர் சொன்ன உன் காலங்களின் நாட்களும் எனக்கு முக்கியம், நீ கரைப்படுத்திக் கொள்ளாதே, அந்த நாட்களை பார்க்காதே, காலங்களை பார்க்காதே, கரைப்படுத்திக் கொள்வதற்கு நீ அனுமதிக்கப்படுவதில்லை. என்னை ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு வளர்த்தார். நான் கேட்டேன், திறமை இல்லையா? பதில் தர மாட்டார். நான் புத்தி இல்லாதவனா? பதில் தர மாட்டார். சொல்ல, உனக்கு நியமித்த நாட்களிலே நான் அறுவடை செய்ய வேண்டியதை நான் அறுவடை செய்கிறேன், அதற்கு நீ ஒத்துப்போ. நீ உன் நாட்களையும் காலங்களையும் கரைப்படுத்தி விட்டால் உன்னுடைய பிரயாசத்தின் பலன் எனக்கு தேவை இல்லை. அதற்காகவே பரிசுத்தமாய் வாழ்கிறேன், அதற்காகவே உண்மையா இருக்கிறேன், அதற்காகவே உண்மையை பேசுகிறேன், அதற்காகவே தாழ்ந்து போகிறேன், அதற்காகவே ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறேன்.
என்னுடைய காலங்கள் எனக்கு முக்கியம், என் தேவனுக்கு முக்கியம். ஊழியர்களுடைய காலங்களும் நாட்களும் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் முக்கியம் என்பதை மறந்து போகாதீர்கள். எத்தனை பேர் நாட்களையும் காலங்களையும் கரப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கிறோம்? எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம்? இப்ப பரிசுத்தவான் நினைக்கிறோம்ல, இப்ப நீதிமான் என்று சொல்றோம்ல, இப்ப ஊழியம் செய்யறோம்ல, இப்ப பிரசங்கிக்கிறோம்ல. ஆனா நீங்க ஊழியத்தில் இப்ப வந்து கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. நீங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விட்டுருங்க. ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் என் நாட்களை நான் கரைப்படுத்தவே இல்லை பாஸ்டர், என் காலங்களை நான் கரைப்படுத்தவே இல்லைன்னு சொல்ற எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அடையாளம் காட்ட முடியும்? ஆண்டவருக்கு அது விசனமா இருக்குது. கர்த்தர் சொல்றார், தன் நாட்களின் காலங்களின் கரைப்படுத்தினவங்களை தான் நான் நிறைய பேரை பார்க்கிறேன். எனக்கு அது மனசுக்கு விசனமா இருக்குது. இப்ப ப்ராஜெக்ட் போடுறான், இப்ப பல காரியம் செய்யறான், இப்ப ஜெபம் பண்றான், இப்ப முழங்கால் போடுறான், இப்ப கதறான், இப்ப நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவன் நாட்கள் கரைப்பட்டது, அவன் காலங்கள் கரைப்பட்டது. என்னால் அதை மறக்க முடியல. தயவு செய்து ஊழியர்களுக்கு ஊழிய காரியங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய நாட்களின் காலங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, கரைப்படுத்தி விடாதீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நடக்கிற வேலை நடக்கும், நல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவீங்க. உங்களுடைய நாட்களை நீங்க கரைப்படுத்தினதை உங்களால மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மறக்க முடியாதுங்க. மனைவி அடிக்காத, பிள்ளைகளை அடிக்காத, திருடாத, பொய் சொல்லாத, சூப்பரா நீங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அங்க அத்தனை தப்பையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய நாட்களையும் காலங்களையும் நீங்கள் கரைப்படுத்துகிறீர்கள். அதான் சொல்றேன், இன்னைக்கு கேட்கிற பிரசங்கம் எங்கேயும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி எங்கேயும் கேட்கவும் முடியாது. இதெல்லாம் கர்த்தருடைய மனதுக்குள்ள இருந்து வர்ற வார்த்தைகள், அப்படி உணர்வுக்குள்ள இருந்து வர்ற வார்த்தை, அது வேதத்தின் ஊடா வருது. நீங்க கேட்கலாம், நான் பழைய பாவி தான், அசுத்தமானவன் தான். ரைட், கர்த்தர் மன்னித்தார், பரிசுத்தப்படுத்தினார், கழுவினார், சுத்திகரித்தார், ஊழியத்துக்கு அழைச்சார். வந்த பின்பு நீங்கள் அந்த மாதிரி வாழ்ந்தா உங்களுடைய நாட்களின் காலங்களில் நீங்கள் கரைப்படுத்துகிறதை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியல என்றார். அந்த தப்பு பண்ணாதீங்க. சொல்லு, தங்களை கரைப்படுத்திக் கொள்ள முன்னாடி நிற்கிறாங்க ஊழியக்காரங்க, தன்னை கரைப்படுத்திக் கொள்வதற்கு தைரியமா இருக்கிறாங்க. அது எனக்கு மனசுக்கு விசனமா இருக்குன்றார் ஆண்டவர். ஆமென், ஆமென். எத்தனை பேர் கரைப்படுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம்? வேணாங்க, அந்த தப்பை இனி பண்ணாதீங்க. உங்களை நீங்களே கரைப்படுத்திக்கிட்டே இருந்தா ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவ முடியாது. பாவங்களை கழுவும், கரைகளை அகற்ற முடியாது. பாவங்கள் கழுவப்பட்டுரும். நீ என்ன பாவம் செஞ்சாலும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை என்ன செய்யும்? ஆனா கரையை எடுப்பேன் ஆண்டவர் இங்க எந்த வேதத்திலையும் எழுதலை. உடைய அக்கிரமங்கள் கூட மன்னிக்கப்படும், உடைய பாவங்கள் செக்க செவேன் என்று இருந்தாலும் அது வெண்மையாய் மாறிவிடும் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனால் உங்களுடைய நாட்களையும் காலங்களையும் நீங்கள் கரைப்படுத்தி விட்டால் அதை என்னால் நீக்க முடியும் என்று எங்கேயாவது எழுதியிருக்கிறாரா? எழுதியிருக்கிறாரா? எழுதலையே. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர்கள் எழுதுகிறாரே. உங்களுடைய நாட்கள் ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய காலங்கள் ரொம்ப முக்கியமானது. நாம நினைப்போம் அடுத்த வருஷம் தெரிஞ்சிடலாம், அடுத்த வருஷம் பரிசுத்தமாயிடலாம், அடுத்த வருஷம் நான் இனி நாட்களையும் காலங்களையும் உத்தமமாய் பின்பற்றுவேன். நாளைக்கே செத்து போவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் பெரிய ஊழியமா செய்கிறேன் என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு, கரை இல்லாமல் வாழ்வதற்கு. ஊழியம் செய்கிறீங்களோ ஊழியம் செய்யலையோ அழைப்பின்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஊழியக்கார லிஸ்ட்ல இருக்கிறீங்க. உங்க ஊழியம் பெருசோ சிறியதோ அதெல்லாம் மனுஷ கணக்கு. உங்களை ஊழியக்காரனை அழைச்சிட்டாலே நீங்க ஊழிய லிஸ்ட்ல வந்துட்டீங்க, ஊழியக்கார லிஸ்ட்ல வந்துட்டீங்க. உங்களுடைய நாட்களும் உங்களுடைய காலங்களும் பரலோக நிர்வாகத்தால் கவனிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் நான் நல்ல பிரசங்கியா, உயர்ந்த பிரசங்கியா, ஊரெல்லாம் சுத்திர பிரசங்க இல்லையே. 10 விசுவாசிக்கு ஊழியம், 10 விசுவாசிக்கு தான் நடத்துறேன், 10 குடும்பத்துக்கு தான் நான் தகப்பனா ஊழியக்காரனா இருக்கிறேன். நான் சின்ன தப்பு பண்ணா என்ன, நான் சில தவறுகள் பண்ணினா என்ன, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நீங்க ஒரு விசுவாசிக்கு தகப்பனா இருந்தாலும் நீங்கள் ஊழியக்காரனால் அழைக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய நாட்களும் காலங்களும் பரலோக நிர்வாகத்தால் கவனிக்கப்பட்டு கணக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால இந்த வருஷம் நாட்களையும் காலங்களையும் மிகுந்த கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. உலகம் சொல்லி கொடுக்குது, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், பொய் சொல்ற காலத்தில் பொய் சொல்லி அறுவடை செய்து விடலாம். ஆமென். இந்த கன்வென்ஷன்ல பொய் சொன்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும், பொய் சொல்ல யோசிக்கிறது இல்லையே. இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தினான் எனக்கு 10 லட்சம் ரூபாய் ஸ்தாபனத்துக்கு என்னுடைய மினிஸ்ட்ரி கிடைக்கும், பொய் சொல்றதுக்கு யோசிக்கிறது இல்லையே.
இந்த துரோபதேசக்காரனை கூப்பிட்டு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங், ஒரு லீடர்ஸ் மீட்டிங், ஒரு 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 நிர்வாக கமிட்டியை அமைச்சு அந்த மீட்டிங்கை நடத்திட்டா எனக்கு லாபம் கிடைக்கும். நீங்க நடத்தினா அது உங்களுக்கு லாபமா இருக்கலாம். ஆண்டவருடைய கணக்கில் அது மாறாது. உங்களை விட என்னை விட சிறந்த தீர்க்கதரிசி பிலேயாம், அவன் தன் நாட்களையும் காலங்களையும் அவன் என்ன பண்ணினான்? கரைப்படுத்தி கொண்டான். அந்த காலங்கள் மறக்கப்பட்டதா? அந்த காலங்களையும் நாட்களையும் ஆண்டவர் மறந்து விட்டாரா? மறக்கலையே. 7 சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், பீலேயாமின் உபதேசம் உனக்குள்ளே இருக்கிறது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் பீலேயாம் தன் நாட்களை ஊழியத்தின் பாதைகளிலே கரைப்படுத்தின நாட்களையும் காலங்களையும் தேவனால், பிதாவாகிய தேவனால் மறக்க முடியலையே. நீங்க நினைக்கலாம் பீலேயாம் செத்து போயிட்டான், அவன் செத்து மண்ணாயிட்டாங்க. ஆனா அவன் நாட்களையும் ஊழியத்தின் நாட்களையும் காலங்களையும் அவன் கரைப்படுத்தினது தேவனால் என்ன செய்ய முடியல? மறக்க முடியல. இன்னைக்கு நாம எல்லாம் நினைக்கிறோம் சாதிச்சிட்டோம், பெருசா கிழிச்சிட்டோம் சொல்லி. ஆண்டவர் எத்தனையோ ஊழியக்காரனுடைய நாட்களையும் காலங்களையும் கழித்து கணக்கு போட ரெடியா இருக்கிறார். தயவு செய்து இந்த 25வது ஆண்டுல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உனக்கு நான் நியமித்த நாட்களையும் காலங்களையும் என்ன செய்யாத? கரைப்படுத்தி விடாது. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதை போய் இப்ப சொல்றீங்களே, ஏற்கனவே கரைப்படுத்தி தானே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்தே நாட்களையும் காலங்களையும் கரைப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்காங்களா ஆண்டவரே, இப்போ நீங்கள் இவங்களை போய் கரைப்படுத்தாதீங்க நீ திரும்ப போதிக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டு சொன்னார், இனி நல்ல ஒரு காலமும் நல்ல சில நாட்களும் சில ஊழியக்காரங்களுக்கு நான் நியமிக்க போகிறேன். அவன் ஆண்டவர் எனக்கு தான் சொன்னார். இங்கே இதை பிரசங்கத்தை கேட்குற, யூடியூப்பில் கேட்குற நிறைய பாஸ்டர்ஸ்களுக்கு, நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனத்துக்கு சில நல்ல காலங்களையும் வெளிச்சத்தின் காலங்களையும் நான் நியமிக்க போகிறேன். அவர்கள் இதுவரைக்கும் தன் நாட்களையும் காலங்களையும் கரைப்படுத்தினது போல இனி நான் அவர்களுக்கு நியமிக்கிற நல்ல காலங்களையும் நல்ல நாட்களையும் அவர்கள் கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அவர்களை எச்சரித்து இதை தீர்க்கதரிசனமாய் சொல்ல என்று சொன்னார். அப்ப இங்க இருக்கிற இந்த யூடியூப்ல இந்த பிரசங்கத்தை கேட்கிற அநேகருக்கு நல்ல காலங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஊழிய வளர்கிற காலம், மனம் வெளிச்சம் அடைகிற காலம், கர்த்தர் உபயோகப்படுத்துகிற காலம், கிரியை செய்கிற காலம் வச்சிருக்கிறார். வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க, நாட்கள் முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க, சோழி முடிச்சு உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இனிதான் துளிர் விடுற ஒரு காலம் வரும், இனிதான் நீங்க கிளை விடுகிற ஒரு காலம் வரும், இனிதான் பூ பூக்கிற ஒரு காலம் வரும், இனிதான் நீங்கள் காய் வருகிற காலம் வரும், இனிதான் கனி வருகிற காலம் வரும். அல்லேலூயா. நீங்கள் கனியை பறித்தவுடனே அந்த மரத்தை வெட்டி விடலாம் என்று யோசிக்காதீர்கள். அதற்கு பக்கத்திலே பக்கக்கண் என்று சொல்லுகிற வாழை மரம் வருவதற்கு அது ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்கு நிறைய காலங்கள் இன்னும் இருக்கு, நிறைய நாட்கள் இன்னும் இருக்கு. தயவு செய்து அதை கரைப்படுத்துகிற அனுபவத்தை இன்னொரு மூட்டை கட்டி வையுங்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அதுக்கு? ஆமென். இவ்வளவு நாள் கரைப்படுத்தினவங்க தான் இங்க இருக்கிறீங்க நிறைய பேர், அது எனக்கு நல்லா தெரியும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அதான் நிறைய பேர் கரைப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கூட உங்களை போய் கரைப்படுத்தாதீங்கன்னு சொல்றீங்களா ஆண்டவரே, இது என்ன அநியாயமா இருக்கு? ஆமென். ஏற்கனவே வெள்ளைச்சட்டையில் மை ஊத்திட்டு உட்கார்ந்துருக்கான், ஏற்கனவே தன் சட்டையும் வேட்டியையும் தன்னுடைய பேண்டையும் கிழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான் கரைப்படுத்தி. அவனை போய் இனி கரைப்படுத்தாதுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொன்னார், உண்மைதான், கரைப்படுத்தினவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் இனி நான் கொஞ்சம் நல்ல காலங்களையும் நல்ல வெளிச்சத்தின் நாட்களையும் அவங்களுக்கு கொடுக்க போறேன். அதை அவங்க இனி கரைப்படுத்தாதபடிக்கு அவங்க கரெக்டா இருக்கிறதுக்கு நீ இந்த புத்தியை சொல்லு. தேவன்ட்ட கேள்வி கேட்காம நான் பிரசங்க வர்றதில்லை, தேவன்ட்ட சண்டை போடாம இங்க பிரசங்கம் பண்ண வர்றதில்லை. அவர்கிட்ட ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி 10 முறையாவது 100 முறையாவது அவர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்கிற அவர் சொன்னதுக்கு தான் பிரசங்கமே ஸ்டேஜுக்கு வருது. அதனால சொல்றேன், உங்களுக்கு நல்ல காலங்களும் நல்ல நாட்களும் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரப்போகிறது. நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்தது போல இந்த 2025 வாழணும்னு நினைச்சாதீங்க. இவ்வளவு நாள் நீங்க பொய் சொல்லி நாட்களையும் காலங்களையும் நீங்க கரைப்படுத்திருக்கலாம். இனி பொய் சொல்றதை நிறுத்துங்க, மாய்மாலம் பண்றதை நிறுத்துங்க, நடிக்கிறதை நிறுத்துங்க, நிஜ வாழ்க்கை வாழுங்க. நல்ல காலம் உங்களுக்கு வரும் பொழுது அந்த நாட்களும் காலங்களும் பரிசுத்தமான உங்களுக்கு பரிசுத்தமாய் உதவி செய்யும். அது கரைப்படுவதற்கு விடாதிருங்கள். ஆமென். உடைய நாட்களையும் காலங்களையும் நீங்கள் கரைப்படுத்தி விட்டு சாத்தா வந்துட்டான், பிசாசு வந்துட்டான், அந்த மாதிரி ஒரு எல்லைக்கு நீங்க போகாதீங்கன்றேன். ஆமென். அப்படிதான் இவங்க சொன்னாங்க, தப்பெல்லாம் பண்ணிட்டு கரைப்படுத்திக்கிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்ப ஆண்டவர் எசேக்கியேல் விளக்கம் கொடுக்குறாரு, நீங்களாம் வெச்சாரணும் வேசிக்கல்லனுமா இருக்கிறீங்க. உலகத்தில் வச்சார வேசிக்கலாம் யாரு? நீங்க எப்படி விபச்சாரம் பண்ணீங்க, எப்படி வேசித்தனம் பண்ணீங்கன்னு வித்தியாசப்படுத்தி காட்டுறார். உலகத்தில் விபச்சாரம் பண்றவங்க ஆமென் ஆசைக்காக விபச்சாரம் பண்ணுவாங்க, காசுக்காக விபச்சாரம் பண்ணுவாங்க, தொழிலா விபச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க காசு கொடுத்து வந்து என் கூட விபச்சாரம் பண்ணுன்னு சொல்ற கூட்டமா இருக்கிறீங்கன்றார். யார யார
இஸ்ரவேலர்களுடைய விபச்சாரத்தை ஆண்டவர் விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாரு, மற்ற மனுஷங்களை போல நீங்க விபச்சாரம் வேசித்தனம் பண்ணல. நீங்க எப்படி பண்ணீங்க தெரியுமா? உயர்ந்த ஆண்களை பார்த்தீங்க. விக்கிரகத்தை குறித்து சொல்லும்போது உயர்ந்த ஆண்களை பார்த்தீங்க, கவர்ச்சியான ஆட்களை பார்த்தீங்க, அவங்களுக்கு காசை கொடுத்து நீ வா என் கூட சந்தோஷமா இருந்து நீங்க விபச்சாரம் பண்ணீங்க. அதனால தான் உங்களை என்னால மறக்க முடியல, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன்றார். பாவம் என்பது ஒன்றுதான், அதை செய்கிற வழிகள் எத்தனையோ இருக்குது அல்லவா? அந்த வழிகளை எல்லாம் தேவன் அறிந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை அப்பப்ப நியாயம் தீர்த்து அடிச்சு பிடிச்சு கொன்னு கொலை பண்ணி போடுறாரு. ஏன் இன்னைக்கு பெந்தேகோஸ்து ஊழியமே வேண்டான்றாரு? நான் சொல்லல, ஆண்டவர் பெந்தேகோஸ்து ஊழியமே வேண்டான்றாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றீங்க? எல்லாம் திட்டு பசங்களா இருக்கா முக்காவாசி பேர். ஏன் தமிழ்நாட்டிலயா? கேரளாலையும் அப்படிதான், கர்நாடகாலையும் அப்படிதான், தமிழ்நாட்டிலையும் அப்படிதான். வேண்டான்றாரு. இந்த ப்ராஜெக்ட் அழிக்கப்படும். எப்படி நோவா காலத்துல ஜனங்கள் அழிக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்து ஊழியங்கள் என் அனுமதியினாலே அழிக்கப்படும். நான் வேறு சந்ததியை புதிதாய் உருவாக்கி என் ஸ்தானத்தை நான் நிலைநாட்ட இறங்கி வரும்போது இவர்கள் புல்லை போல அறுப்புண்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். தப்ப முடியாது தேவனிடத்தில். ஏன்னா ஆண்டவர் பல தேவ மனிதர்களுக்கு ஊழியர்களுக்கு நாட்களையும் காலங்களையும் கொடுத்து கொடுத்து பார்த்து அவர்கள் அதை கரைப்படுத்தி சுகமாயிருக்கிறார்கள். ஒருவர் கூட தன் நாட்கள் பரிசுத்தமாயிருக்கணும், தன் காலங்கள் பரிசுத்தமாயிருக்கணும், அது கர்த்தர் தந்தது, அது கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுத்தது என்று சொல்லுகிற அந்த எண்ணமே இல்லைன்றார். நான் ஜெபம் பண்றேன், நான் பரிசுத்தமா இருக்கேன். நோ, இந்த பரிசுத்தம் எனக்கு தேவையில்லை, இந்த பக்தி எனக்கு தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்க. நீங்க ஆண்டவருடைய இருதயத்தின் சத்தம் உங்களுக்கு வரும் பொழுதுதான் அதனுடைய வேகமும் விவேகமும் உங்களுக்கு தெரியும். அவருடைய உணர்வை நான் பார்க்கிறேன், அவருடைய உணர்வை நான் எனக்காக அல்ல அவருக்காகவே அவருடைய உணர்வை அறிகிறேன். அதனாலதான் அதனுடைய வேகமும் விவேகமும் எனக்கு தெரிகிறது. தயவு செய்து சொல்றேன், இங்க இருக்கிற சிலருக்கு கர்த்தர் நல்ல நாட்களையும் நல்ல காலங்களையும் வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் கரப்படுத்தி வாழ்ந்துட்டீங்க, இனி கரப்படுத்தாம வாழுங்க. உங்களுடைய நாட்கள் கர்த்தருக்கு தேவை, உங்க காலங்கள் கர்த்தருக்கு தேவை. சாராளுடைய 90 வயசு கர்த்தருக்கு தேவைங்க. அதனாலதான் பார்வோன் அழைச்சு கொண்டு போகும்போது அவளை கரைப்படுத்த தேவன் அனுமதிக்கல. நல்லா யோசித்து பாருங்க. சாராள் என்கிறவள் ஒரு 70-80 வயசு மனுஷி தானே. அவளை தேசத்து பெரிய ராஜா பார்வோன் அழைத்து கொண்டு போகிறான். அழகை பார்த்து அவளை சுத்தம் பண்ணி அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி ஆசை நாயகியாக உரிமை பாராட்டிக் கொள்ளும்படி அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் எல்லாம் செய்து அவளை பரிசுத்தப்படுத்தி நாளைக்கு அவளை அனுபவிக்கலாம் என்று அவன் சந்தோஷத்தோடு இருக்கிற பொழுதுதானே இரவு நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், அவள் என்னுடையவள், தீர்க்கதரிசியுடைய மனைவி, அவளை நீ தீட்டுப்படுத்துவத, அவளை கரப்படுத்துவத சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ உடனே அனுப்பிவிடு என்று சொல்லி வாதைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் பார்வோனுடைய கூடாரத்துக்கு அனுப்பி தன் மகள் தன் ஊழியக்காரருடைய மனைவி சாராள் தீட்டுப்படாதபடி கரைபடாதபடி கவனமாய் இருந்தது நீங்கள் மறந்து விட்டீர்களோ? ஆமென். கர்த்தருக்கு நீங்க நினைக்கலாம் எவ்வளோ பெரிய தெய்வம் தானே, சின்ன விஷயத்துல கவனமா இருப்பார். சின்ன விஷயத்துல தேவன் எப்படி இருப்பார்? அவருடைய காரியம் வரும்போது அவர் அங்க முன்னாடி நிற்பார். ஊழியம் என்கிற போது முன்னாடி வரமாட்டார். அவருடைய காரியம் என்பது வேறு, ஊழியம் என்பது வேறு. ஊழியம் என்பது வேறு, அவருடைய காரியம் என்பதே வேறு. அவருடைய காரியத்தை உங்களை வச்சு செய்யும் போது உங்க அங்க வந்து நிற்பார். நீங்க நினைக்கலாம் அது ஒரு சின்ன மினிஸ்ட்ரி தானே, அது ஒரு சின்ன கிராமம் தானே. நேற்று ஏசுராஜ் பாஸ்டருடைய விசுவாசி மாடியில் மீட்டிங் 1 மணி நேரம் பிரசங்கம். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இந்த கிராமத்து ஜனங்களுக்கு இவ்வளவு அருமையான பிரசங்கமா. நான் சொன்னேன் நீங்க பாக்கியவான். பிராங்க்லின் சொன்னார், அண்ணா அதை ரெக்கார்ட் பண்ணாம விட்டோமே, இது மெட்ராஸில் பேச வேண்டிய வார்த்தை அல்லவா. எனக்கு நேற்று நல்லா யோசிக்கிறேன், ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் அந்த வார்த்தை போகிறது, ஒவ்வொருடைய சிந்தைக்குள்ளேயும் போகிறது, ஒவ்வொருடைய உணர்வுக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை போகிறது. அப்ப நான் யோசிக்கிறேன், தெய்வம் தன்னை இந்த கிராமத்தில் இந்த மாடியில் அங்க இருக்கிற 100 பேருக்கு தன்னை காண்பிக்கிறதுக்கு முந்திக் கொண்டார். அவரெல்லாம் படித்தவர்கள், பட்டதாரிகள், உயர்ந்தவர்கள் என்றாலே
ஊழியத்தில் தேவன் முன்னாடி நிற்கிறத பார்க்கிறேன் நான் பல இடத்துல. அதனாலதான் நாட்களையும் காலங்களையும் நான் கரைப்படுத்த விடுறதில்லை. என்னுடைய நாட்களை கரைப்படுத்துவதற்கு நிறைய சாய்ஸ், என்னுடைய காலங்களை கரைப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்தது. நான் தேடி போகும்படி மனம் என்னை பலவந்தம் பண்ணினது. என் தகப்பன், என் எஜமான், என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கரைப்படுத்த அனுமதிக்காதபடி 36 ஆண்டுகள் ஊழியத்தில் என்னை காத்தாரே, அவருக்கு நான் கோடி நன்றிகளை சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கரைப்படுத்த அனுமதிக்கவே மாட்டார். பல சண்டை அவரிடத்தில் போடுவேன். என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உன் விருப்பத்துக்கு என்ன விடவே முடியாது என்றுவர். நான் எனக்கும் அவருக்கும் சண்டை பெரிய சண்டையா இருக்கும். இந்த பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். நானும் அவரும் போடுற சண்டையை 2 நாள் தான் பார்த்துருக்கிறாரு. என் கூட இவ்வளோ காலம் பழகிறாரு பாஸ்டர் பிராங்க்லின். நேற்று ஒரு நாள் தான் பார்த்துருக்கிறாரு நான் தேவனோடு போடுற சண்டையை. சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இனி இப்போ இல்லாமல் யோசிப்பீங்க, இப்போ இல்லாமல் பேசுவீங்க. அவர் யோபுவை வந்து நில்லுன்னு சொல்லுவார். நான் அப்படி அல்ல, நீர் வந்து எனக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டும் சொல்லுகிற மனிதன். நான் எனக்காக வாழ்ந்தால் நான் அவரோடு சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு 1000 வழிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது வாழ்வதற்கு. நான் அவருக்காக வாழும் பொழுது நான் அவரோடு நான் யுத்தம் பண்ணி அவரை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. என் நாட்களை நான் கரைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. என் காலங்களை நான் வீண் பண்ணி கரைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. நான் ஒரு பிரபல பிரசங்கியார் இல்லையே, சில இடங்களில் தான் பிரசங்கிக்கிறேன். ஆனாலும் என் நாட்களையும் காலங்களையும் என்னால் கரைப்படுத்திக் கொள்ள முடியாது. என்னை தேவன் அப்படிதான் வளர்த்தார், அப்படிதான் நடத்துகிறார், அப்படிதான் போதிக்கிறார், அப்படிதான் அபிஷேகம் பண்ணினார், அப்படிதான் முத்திரை போட்டிருக்கிறார், அப்படிதான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அப்படிதான் என்னை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார், அப்படிதான் என்னை சேர்த்துக் கொண்டிருக்கிறார், அப்படிதான் என்னை பிரித்திருக்கிறார், அப்படிதான் அவருடைய சிந்தையில என்னை வைத்திருக்கிறார். தயவு செய்து சொல்றேன், நல்ல நாட்களும் காலங்களும் உங்களுக்கு கர்த்தர் இன்னும் கொஞ்சம் காலம் நிச்சயிச்சிருக்கிறாரு. அதான் அங்கே சொல்றாரு இல்லையா, பூமியை கெடுத்து போடுது இந்த மரம். இவ்வளவு நாள் உரம் போட்டா தண்ணி ஊத்தினா என்ன தெரியல, கனியே வெட்டிடலான்றான். யாரு? இஸ்ரவேல் ஜெயக்குமார். கர்த்தர் சொல்றாரு, ஏன்டா வெட்டணுன்ற, இன்னும் 1 வருஷம் பார்ப்போம், இன்னும் 1 வருஷம். அப்ப இஸ்ரவேல் ஜெயக்குமார் இங்க நிக்கிறான், தேவன் இங்க நிக்கிறார். சில இடத்துல அவர் நிற்கிற இடத்துல நான் நிற்பேன், நான் நிற்கிற இடத்துல அவர் நிற்பார். இதுதான் கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் மாற்றிக்கொள்வார்கள். சில நேரத்தில் அவர் நிற்கிற இடத்துல நான் நிற்பேன், நான் நிற்கிற இடத்துல அவர் நிற்பார். சில நேரத்தில் அவர் நான் நிற்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டு நீ நான் நிற்கிற இடத்துல போய் நில்லும் பாரு. அப்படிதான் இந்த பிரசங்கம்லாம் வரும். இது சும்மா பேப்பர்ல இருந்து வந்த பிரசங்கம் இல்லை. இது அவர் நிற்கிற இடத்துல நிற்க வச்சே பிரசங்கத்தை கொடுப்பாரு. தயவு செய்து சொல்றேன், அதான் ஆண்டு சொல்றாரு, இன்னொரு வருஷம் விட்டு கொடுக்கலாம், இன்னொரு வருஷம் நல்ல நாட்களை கொடுத்து பார்க்கலாம், நல்ல காலங்களை கொடுத்து பார்க்கலாம். நல்ல கனி தந்துச்சுன்னா இருந்துட்டு போட்டுமே. கிராம ஊழியமா இருந்தா பட்டண ஊழியமா இருந்தானே, இல்லைன்னா எடுத்துக்கலாம். அதான் இந்த வருஷம் சொன்னேன், நிறைய பேர் சாக போறோம். நிறைய பேருக்கு டிக்கெட் போட்டாச்சு, அதை கேன்சல் பண்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க இனி காலங்களையும் நாட்களையும் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், கரைப்படுத்த மாட்டேன், ஆண்டவரே சரண் அடைஞ்சிட்டுனா உங்க டிக்கெட் கேன்சல். இன்னும் கொஞ்ச காலம் இருக்கலாம், இல்லைன்னா டிக்கெட் நோ கேன்சல், உறுதிப்படுத்தப்பட்டுரும். டிக்கெட் எடு, நான் நல்லா தான், எனக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எனக்கு சர்ச்சை இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நான் அழகான மனைவி, அழகான பிள்ளைங்க, நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு படுத்தாலும் செத்து போவீங்க. என்கிட்ட சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, கை வலி இருக்கு, கால் வலி இருக்கு, நான் படுத்தாலும் ஜாக மாட்டேன், நடந்தாலும் ஜாக மாட்டேன், ஓடினாலும் ஜாக மாட்டேன். ஆமென். அவர் டிக்கெட் போட்டா வியாதிலாம் குறுக்க நிற்க முடியாது, பலன்லாம் குறுக்க நிற்க முடியாது. அதனால ஒருத்தனுக்கு புத்தி சொன்னாரு, எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு கட்டி நல்லா வச்சு சாப்பிட ஆத்மாவின்னு சொல்றான். கத்த சொன்னார், அட பாவி போயில, இன்னைக்கு நைட்டு நான் வந்து உனக்கு டிக்கெட் போட்டா நீ என்ன பண்ணுவேன்னாரு. மதிகடனே பாவி போயில, இன்னைக்கு டிக்கெட் போட்டா நீ எங்க? நிறைய பேருக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்கிறார், ஆனால் ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கிறார். சிலருக்கு கேன்சல் பண்ணுவேன் இருக்கிறார். இருந்துன்னா கேன்சல், இல்லைன்னா ரப்பர் ஸ்டாம்ப் தான், வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. அதனால தயவு செய்து முதல் பாயிண்ட் கர்த்தர் சொல்றார், உங்களுடைய நாட்களையும் காலங்களையும் என்ன செய்யாதீங்க, கரைப்படுத்தாம கொஞ்சம் கவனமா வாழுங்க. 2வது வாசிப்போம், ஏசாயா 63வது அதிகாரம் 2-3 வாசி. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், இது நான் பிரசங்கிக்கல,
ஆண்டவர் தான் பேச சொன்னார். நான் கேட்டேன், உம்மை பற்றியே நான் பேசணும்னு சொல்கிறீரே, இது என்ன அப்படின்னு. என்னை பற்றி நான் தானே பேச சொல்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற?